வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 2 டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஒன்று கேழ்வரகு கார புட்டு. அதற்கு நான் ஒரு பவுலில் கல்லுப்பு எடுத்துக்கிறேன். கல்லுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு கரைச்சிக்கின்னு இந்த கேழ்வரகு மாவில் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். மாவு ரொம்ப ஈரமாகவும் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் மாவு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் எப்படி பிசையன்னு பாருங்கள். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு மாவு நல்லா கிளறி விட்டுக்குங்க. மாவு ரொம்ப ஈரமாக ஆகக்கூடாது, அதே நேரத்தில் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு கரெக்டாக பதமான இதான் கரெக்டான பதம். ஒரு சில இடங்களில் கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடில் கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க, இந்தியில் நாச்சினி ஆட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வரமிளகாய் தாளித்து, வரமிளகாய் செவந்த உடனே நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கை விடாமல் கிளறி விடுங்க. ஏன்னா அந்த மாவு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கை விடாமல் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டால் மாவு நல்லா வெந்து வந்துடும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இது முழுக்க ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இது எங்கள் பாட்டி நான் சின்ன பிள்ளையாசல எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் பாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிராமத்தில் அந்த காலத்தில் செஞ்சாங்க, இப்போ யாரும் செய்ய மாட்டாங்க. கிராமமே சிட்டி மாதிரி யாரும் கேப்பமாகவே சாப்பிட மாட்டாங்க இப்போலாம். பாருங்கள், இது முழுக்க ட்ரெடிஷ்னல் மெத்தடு. கை விடாமல் கிண்டி விடுங்க. பாருங்கள், மாவு கலர் மாறிடும். 5 நிமிஷத்தில் மாவு நல்லா வெந்து வந்துடும். வெந்து முடிஞ்ச உடனே இந்த மாவை நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய கேப்ப மாவு கொடுங்க. கேப்ப மாவில் நிறைய கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய தரும் இந்த மாவு. வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வெல்லம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேப்பை உப்புமா செய்யலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் எல்லாம் செவந்து வந்த உடனே கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த உப்புமா ரவா உப்புமா மாதிரி வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாம். நான் காய்கறி யூஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க வெறும் வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ரவா உப்புமா மாதிரி செய்யலாம். காய்கறியில் நமக்கு எந்தெந்த காய்கறி தேவையோ அந்தந்த காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி இந்த காய்கறி வேகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய ஊற்றாதீங்க. இந்த காய்கறி வேக எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி மட்டும் ஊற்றிக்கங்க. ஊற்றி கடாயை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த உப்புமா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. உப்பு இல்லாமல் செஞ்சு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டு. கேப்பை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தொப்பையை குறைக்கும். ரொம்ப நல்ல டிஷ். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி காய்கறி வெந்துருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஆட் பண்ண சொல்ல ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா அடி பிடிச்சிரும்.
தீஞ்சி போயிடும். சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் கிளறி விடுங்க. மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. 5 நிமிஷம் இந்த உப்புமா ரெடி ஆகிடும். காலைம டிஃபனுக்கு சத்தான கேழ்வரகு உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.